மூங்கிலின் குடும்பத்தினர் லியோவை அன்புடன் வரவேற்றனர். தங்கள் குட்டியை வீட்டிற்கு அழைத்து வந்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்தனர். அவர்கள் லியோவை விருந்துக்கு தங்க அழைத்தனர். அங்கு அவர் சுவையான மூங்கில் உணவுகளை சுவைத்தார் மற்றும் பாண்டா வாழ்க்கையை பற்றி மேலும் கற்றுக்கொண்டார். அன்றிரவு நட்சத்திர ஒளியின் கீழ் லியோவும் மூங்கில் எவ்வளவு தூரம் இருந்தாலும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்று உறுதியளித்தனர். மறுநாள் காலை லியோ வீடு திரும்பும் நேரம் வந்தது. கனத்த இதயத்துடன் மூங்கில் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விடை பெற்றார். ஆனால் அவர் விலகிச் செல்லும்போது மூங்கிலுடனான தனது சாகசங்களின் நினைவுகளை அவர் எப்போதும் நேசிப்பார் என்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்றும் அவருக்கு தெரியும். எனவே லியோ தனது கிராமத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் தனது நம்பமுடியாத பயணத்தை பற்றி தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு லியோவுக்கு காடு ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் நட்பின் மந்திரத்தையும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியையும் பழக்கமான பாதைகளுக்கு அப்பால் இருக்கும் அதிசயங்களையும் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு முறையும் லியோ மூங்கில் தோப்புக்கு திரும்பி தனது நண்பர் மூங்கிலை பார்ப்பார். எப்போதும் அதே மகிழ்ச்சியான கண்கள் மற்றும் சூடான உரோமம் கொண்ட அணைப்புடன் வரவேற்றார். ஒரு சிறுவன் மற்றும் ஒரு பாண்டாவின் நட்பு காட்டை கொஞ்சம் பிரகாசமாக்கியது மற்றும் அவர்களின் இதயங்களை கொஞ்சம் நிரப்பியது. கதை முடிவு பெறுகிறது.